நத்தாஷா, நத்தாஷா, நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நீ நல்லவனா இல்லனா நல்லவன் மாதிரி நடிக்கிறியா? முதல்ல எங்க அம்மா அப்பா கிட்ட நீ வரதட்சணை வாங்கிட்ட. அதுக்கும் மேல இப்ப நீ என்கிட்ட வந்து கேக்குற நான் ஏன் உன்கிட்ட பேச மாட்டேன்னு. உனக்கு புரியலையா நான் ஏன் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு? அட என்னமா நடந்தது? வாங்க. அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறீங்களே. இந்த இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இது என்ன சின்ன விஷயமா விவான்? எனக்கே அசிங்கமா இருக்கு உன்னை நினைச்ச. உன்ன மாதிரி கீழ்த்தனமான ஒருத்தனை லவ் பண்ணதுக்கும் கல்யாணம் பண்ணதுக்கும். உனக்கு தான் லவ்னா என்னன்னு தெரியலையே. உனக்கு பணம் மட்டும்தான் முக்கியமா இருக்கு. பேபி, நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன நீ தொடாத. நான் தான் உன்னை அவ்வளவு லவ் பண்ணனே. பணத்தையும் லவ் பண்ணனே. அதுக்காக தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நீ இப்போ எனக்கு சொந்தம். என்னோட புதையல் நீ. எனக்கு எவ்வளவு தேவைப்படுதோ, எப்பெல்லாம் தேவைப்படுதோ உன்கிட்ட இருந்து எடுத்துப்பேன். உன்கிட்ட இருந்து இன்னும் நிறைய பணத்தை கறக்க வேண்டியது இருக்கு செல்லம். இப்பவே டென்ஷனான எப்படி? நீ எக்ஸ்பெக்ட் கூட பண்ணாத விவான். இனி என்கிட்ட இருந்தும் என் வீட்ல இருந்தும் உனக்கு எதுவும் கிடைக்காது. பேசிக்கிட்டே போற. விவான், அடி விவான் என்ன பாத்துட்டு இருக்க? இங்க பாரு. போட்டாதான் சரியா வரும். இன்னொன்னு போட்டாதான் சரியா வரும். பணம் கொண்டு வர மாட்டியாடி? உங்க அப்பனோட செல்ல பொண்ணு பணம் கொண்டு வர மாட்டியாடி? இப்போ உன்னை என்ன பண்ண போற பாரு. அதுக்கப்புறம் பணம் தர மாட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிப்பேன். முடியாதுன்னு சொல்வியாடி? உள்ள வாடி, உள்ள வாடி, உன்னை கவனிக்கிறேன். கையெடு மேல இருந்து ப்ளீஸ். என்ன பேசுற நீ? நான் உன்னோட புருஷன். புருஷனுக்கு வேற சில கடமைகளும் இருக்கு விவான். அதை நீ கடைபிடிக்கணும். அம்மா என்ன அடிக்கும் போது நீ தடுத்தியா அவங்கள? அப்ப எதுவும் சொல்லல. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? என்கிட்டயே உன் வாய் நீளுது. விவான் என்ன விடு. மகாராணி மேடம், எழுந்துருங்க. ஒடியே எழுந்துரு. வீட்டு வேலை யார் பண்ண? உங்க அப்பனா? அத்தை, வேலைக்காரங்க தான் இருக்காங்கல்ல. வேலைக்காரங்க தான் இருக்காங்கல்ல. வேலைக்காரங்களெல்லாம் வேலையை விட்டு நிறுத்தியாச்சு. ஏன்னா என்னால அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியல. அப்ப வேலையெல்லாம் நீ தானே செஞ்சாகணும். எழுந்துரு. திவான், என்னப்பா என்ன பார்த்தா பிச்சைக்காரன் போல தெரியுதா? சில்லறத்தனமா பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் உங்க பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். இது என்னோட ப்ராமிஸ். டீ வேணும்னு வாயை திறந்து கேட்கணுமா? எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்க? கண்ணு தெரியல உனக்கு? டீ எடுத்துட்டு வா. இங்கே பார், உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போடு. அவர்கிட்ட சொல்லு 5 நாளில் 5 கோடி ரூபாய் வேணும்னு. 5 கோடி. காதில் விளையா நான் சொல்கிறது? நத்தாஷா, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு இப்போவே ஃபோனை பண்ணி கேட்குறியா இல்லையா? பண்ண முடியாது. விவான், எங்க போறீங்க மகாராணி? அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாதுன்னு சொன்னா தினமும் இந்த மாதிரி தான் நடக்கும் உனக்கு. புரிஞ்சுதாடி? போ, உள்ள போ. அட, எங்க போற மருமகளே? சாப்பாடு பண்றதுக்கு. ஓ, சமையல் பண்றதுக்கா? இல்ல இல்ல, இன்னைக்கு நீ வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. அதனால இன்னைக்கு நீ சமையல் பண்ண வேண்டாம்.
இங்க பாரு, நாங்க உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாங்க எங்க கையால ஊட்டி விட போறோம். இல்லையாடா விவான்? ஆமா, என்கிட்டயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இங்க பாரு. டன் டடை. இந்த கயிறை யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ரெடியா இரு. விவான் ப்ளீஸ் விவான், இது வேணாம் புடிங்க. விவான். இது புடிங்க. விவான் சொல்றது கேளு விவான், ப்ளீஸ் விவான். விவான் வேணாம். விவான் விடு விவான். வாய மூடி. என்ன விடு. நல்லா கட்டுறோம். விவான் ப்ளீஸ் விவான், என்ன விட்டுடு. சும்மா இருடி. அப்பா கிட்ட இருந்து பணம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேலடி நீ. ஏய், இருக்குமா கட்டுறோம். விவான் ப்ளீஸ் விவான். இப்ப நாங்க உனக்கு சாப்பாடு ஊட்டி விட போறோம் மருமகளே. இத பாரு மருமகளே, உனக்கு தான் டேஸ்டா சாப்பிடுறதுனா பிடிக்குமே, காரமா. பாரு இத. உனக்காக ஸ்பெஷல் இது. விவான் ப்ளீஸ். ஆனா வேணாம். அத்தை சொல்றது கேளுங்க, வேணாம் ப்ளீஸ் அத்தை. வேணாம் வேணாம். விவான், என்னடா இவ சாப்பிடவே மாட்டேங்கிறா? தண்ணி. தோமா விவான், உன் பொண்டாட்டி தண்ணி கொடு. கொடுங்கப்பா. விவான் ப்ளீஸ், என்னால முடியல விவான், தண்ணி குடு. அப்படியே கடந்து துடிச்சுக்கிட்டே இரு, தண்ணி குடிக்காம. உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை கொண்டாந்து கொடுக்காத வரைக்கும் நாங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்போம், புரிஞ்சுதா? போதும்டா, இன்னைக்கு இவ்ளோ போதும் உங்களுக்கு. விவான். ஏய் மகாராணி, எழுந்துரு. வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேணா? யார் செய்வா? உங்க அப்பனா? வா வா வா. என் போன் எங்க போச்சு? வணக்கம் ஆண்டி. அட வாமா ஷிகா, எப்படி இருக்கு நீ? வா உள்ள வா. நாங்க இப்பதான் சாப்பிட உட்கார்ந்தோம். வா, சரி. நீயும் எங்க கூட வந்து சாப்பிடு. நதாஷா, என்னாச்சு உனக்கு? நீ நீ ஏன் என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ற? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? உனக்கு வேணா இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கலாம் விவான், ஆனா எனக்கு இது பெரிய விஷயம். உன் மூஞ்ச கூட பார்க்க பிடிக்கல எனக்கு. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற உடனே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு. ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. நதாஷா ப்ளீஸ். நதாஷா, நல்லதா போச்சு நீ வந்தது. உன்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. இங்க பாரு, விவான் எப்படி பிஹேவ் பண்றான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க. என்னால இவங்க கூட இனிமே இருக்க முடியாது. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிரு ப்ளீஸ், என்ன காப்பாத்து ப்ளீஸ். அதுல மிளகா வச்சிருக்காங்க, அதை எப்படி நான் சாப்பிட முடியும்? நதாஷா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? இதுல மிளகாலாம் ஒண்ணு இல்ல. ஷிகா, நீ எடுத்து சொல்லு அவளுக்கு. சரி இரு, ரிலாக்ஸ். நான் என்னன்னு பாக்குறேன். நான் சொல்றது புரிஞ்சுக்க முதல்ல. நான் இரு, உண்மையை இரு, சொல்லிட்டு ஒரு இருக்கேன். நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் தான் சொன்னல மிளகா இருக்குன்னு பாரு. நதாஷா, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன இருக்குன்னு பாரு. என்ன இது? ஏன் இப்படிலாம் டிராமா பண்ற? நானே என் கண்ணால பாத்துட்டேன். நீ தான் உன்னோட ஆட்டிடியூட மாத்திக்கணும். உன்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு என்ன இங்க கூப்பிடாத ப்ளீஸ். ஷிகா, உனக்கு நம்பிக்கை வரலன்னா நீ ஒண்ணு பண்ணு. எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி நீ பேசி பாரு. சரி சரி, நீ டாடிக்கே ஃபோன் பண்ணு. ஷிகா, இங்க பாரு. ஷிகா, நீ ஃபோன் பண்ணு. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நான் அங்கிளுக்கு கால் பண்றேன். வணக்கம் அங்கிள். வணக்கம் ஷிகாமா. நதாஷா அவ நல்லா தானே இருக்கா? ஐ மீன், மாமியார் வீட்ல அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே?
அப்படிலாம் இல்லம்மா. அவளுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உனக்கு யார் சொன்னது? அவ அங்க சந்தோஷமா தான் இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீ நதாஷாவோட பேச்செல்லாம் கேட்காத. விவான் கூட ஏதாவது சண்டை போட்டிருப்பா, அதனால கூட இருக்கலாம். அவளுக்கு அங்க எந்த குறையும் இல்லம்மா. இப்போ உனக்கு ஓகேவா? பாய். ஷிகா நான் சொல்றது கேளு. ஆனா உன்னோட நடவடிக்கையெல்லாம் நாளுக்கு நாள் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு உங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணது. அந்த ஆளை மிரட்டினா இல்லைன்னா இன்னைக்கு ஷிகா முன்னாடி எங்க வேஷத்தை கலைச்சிருப்ப நீ. இப்ப சொல்லு, பணம் வாங்கிட்டு வருவியா மாட்டியா? சொல்லு. கேட்டுட்டு இருக்கல உன்கிட்ட, பணம் வாங்கிட்டு வருவியா மாட்டியா? பணத்தை நீ கொண்டு வந்துதான் ஆகணும். நீ பணத்தை கொண்டு வந்து தராத வரைக்கும் நீ பட்னி தான் கிடக்கணும். நல்ல அடியும் வாங்குவேன். திவான், ஏ மச்சான், எப்படிடா இருக்க? ஹாய் மச்சான். அதை ஏன்டா கேக்குற? திவான், உன்னோட ஒய்ஃப் எங்க? ஆளையே பார்க்க முடியலையே. உள்ள இருக்கா? உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. அழகான வீடு, அழகான ஒய்ஃபு, பணத்துக்கும் குறைச்சல் இல்லை. நீ கொடுத்து வச்ச வேண்டா. எங்களை பாரு, இவனை மாதிரிலாம் எப்பவுமே லைஃப் நமக்கு அமையாதுடா. என்னடா பணம்? அடம் பிடிக்கிறாடா என் பொண்டாட்டி. அவளை கட்டாயப்படுத்த வேண்டியதா இருக்கு. பணத்தை கொண்டு வந்து தரமாட்டேங்கிறாடா. ஆனா நான் விட மாட்டேன். அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கியே தருவேன். அவளையும் அவங்க அப்பனையும் இதுக்காக டார்ச்சர் பண்ண வேண்டியதா இருந்தாலும் பண்ணுவேன். நதாஷா, எனக்கு டீ வேணும், போட்டு கொடு. நதாஷா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எந்திரி. மாம், டாட். என்னாச்சு? மாம், நதாஷா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. அப்படி என்னாச்சு இவளுக்கு? நதாஷா மயக்கமாயிட்டா போல இருக்குடா. மயக்கமா? விவான், சீக்கிரம் டாக்டர் கூப்பிட்டு முதல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லையா டாக்டர்? வாழ்த்துக்கள். உங்க மருமக தாயாக போறா. ஓ, உன்னோட மாமனார் வீட்டுக்கு போனை போடு. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல வேணாமா? உண்மைதான், எல்லாரும் முன்னாடி வெளியே வந்துருச்சு. இனிமே போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த பாரு விவான், உண்மை என்னன்னு அது எங்களுக்கும் நல்லா தெரியும், உங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உன்னை என் பொண்ணை நல்லா பாத்துக்கோ. மாமா, அது என்னன்னா, இந்த காலத்துல எல்லாம் எதுவுமே ஃப்ரீயா கிடைக்கிறது இல்ல. நான் நல்லா பாத்துக்கிறேன் உங்க பொண்ணை. ஆனா அதுக்கு விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்பா, இந்த தடவை நீங்க எதுவுமே கொடுக்க கூடாது. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் உங்க கூடவே வந்துடுறேன். இப்படி ஒரு வீட்ல என்னால இருக்க முடியாது. வாங்கப்பா போலாம். இல்லம்மா, நீ எங்களோட வர முடியாது. ஏன் ஏன் வர முடியாது? ஏன்னா இப்ப இதுதான் உன்னுடைய வீடு, இதுதான் உன்னுடைய புகுந்த வீடு. ஒரு பொண்ணு அப்படிலாம் புகுந்த வீடை விட்டுட்டு வரக்கூடாது. இன்னைக்கு நாங்க உன்னை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிட்டோம்னா இந்த சமுதாயம் என்ன சொல்லும்?